ஹாய், நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். கலக்கல் சினிமா மூலமாக போன ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் சூப்பரான ஒரு படத்தை பற்றி ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். மைனா, கயல், கும்கி இந்த மாதிரியான சூப்பரான ஒரு படத்தை கொடுத்த நம்ம பிரபு சாலமன் சார் இப்போ தனுஷ், கீர்த்தி சுரேஷை வச்சு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். மாபெரும் வெற்றி அடையும். 9 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுதுனால ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தமிழ் மட்டும் இல்லாத ஹாலிவுட், பாலிவுட்ல எல்லாத்துலேயும் அசைச்சதுனால தனுஷ் வேற லெவலில் இருக்காரு. இவர் அஜித் அடுத்த லெவலில் இவர் இருக்காருன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தொடரி முழுக்க தொடர் வண்டிக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இதில் ஒரு ஹீரோயின் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அவங்க சில காரணங்களால் பிரிஞ்சுறாங்க. அதே நேரத்தில் அதில் பயணிக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆபத்து வருது. அந்த ஆபத்தை நம்ம ஹீரோ காப்பாற்றினாரா, நம்ம ஹீரோயினோட சேர்ந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க படம் தான் தொடரி. தனுஷ் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லைன்னா அந்தளவுக்கு இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா பூச்சியப்பன்கிற ஒரு கேரக்டரில் டீபாயாக நடிச்சிருக்காரு. அவர் கீர்த்தி சுரேஷை போயிட்டு மீட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வர லவ்வாக இருக்கட்டும், அது புதுமையான ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் நம்மளுக்காகவே கொடுத்துருக்காரு. அவங்கள கீர்த்தி சுரேஷை எந்த அளவுக்கு ஏமாற்றி சில விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள வந்து கவர்றாரு. அந்த விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. திடீர்னு கீர்த்தி சுரேஷுக்கு வந்து ஒரு கமெண்ட்னால பிரச்சனை வருது. அப்போ இவர் கோவப்படுற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி இவருக்கு இன்னொரு பேர்னு சொல்லப்போனால் நம்ம தம்பி ராமையா சார் அவரோட சேர்ந்து காமெடி பிச்சு உதறிருக்காரு. அந்த கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி நம்ம சொல்ல தேவையில்லை. அப்புறம் அதையும் தாண்டி இது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் முடிஞ்சாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து மக்களை காப்பாற்றுற மாதிரியான ஒரு ஹீரோயிசமான ஒரு ஆக்ரோஷமான விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் செம்ம ஹீரோயிசத்தையும் காட்டியிருக்காரு. ரசிகர்களுக்கு பெரிய தீனியாகவே அமைஞ்சிருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம தனுஷோட ஆக்டிங் சொல்ல போனால் சூப்பராக அவரோட பெர்ஃபார்மன்ஸை அவர் கரெக்டாக சூப்பராக இயல்பாகவே கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு முன்னணி நடிகைன்னு கூட சொல்லலாங்க. நம்ம கனவு கண்ணின்னு கூட சொல்லலாம் நிறைய இளைஞர்களுக்கு. அவங்க இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு டச்சப் கேள், அதாவது அந்த ட்ரெயினில் ஒரு ஆக்ட்ரஸ் போகிறாங்க, பயணிக்கிறாங்க. அதில் ஒரு டச்சப் கேளாக இவங்க இருக்காங்க. இவங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் அந்த மீட்டிங்லாம் வருது, லவ் வருது. அந்த விஷயமா இருக்கட்டும், எப்போ அவங்க சொல்ல தேவையில்லைன்னு முன்னே படம்லாம் பார்த்தோம், அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த மேலே ட்ரெயின்லாம் மேலே ஏறி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் மூவிங்கில் இருக்கும். அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள ரொமான்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின் போகும்போது வந்து பயப்படுற விதமாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தைரியமாக பண்ணினதுக்கே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு இது பெரிய வெற்றியாகவே இருக்கும். அப்புறம் போன உசிரே சாங்கில் வந்து 2 பேருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ட்ரெயின் மேலேருந்து பண்ணுறதெல்லாம் உண்மையிலேயே செம்ம எக்ஸ்பிரஷனாக இருக்கும். பார்த்த பசங்கள் எல்லாருக்குமே உசுறு போயிடும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இவங்க ஒரு அழுக்கான ஒரு அழகான ஹீரோயினாகவே நடிச்சிருக்காங்க நம்ம கீர்த்தி சுரேஷ். ஓகே, இந்த படத்தில் இன்னொரு பலம் என்னென்னா நகைச்சுவைனா நம்ம தம்பி ராமையா சார். இவர் இன்னொரு ஹீரோனோட சொல்லலாம். ஏன்னா இவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கும், இவர் தன்னை டேமேஜ் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். ஏன்னா கருணாகரன், நம்ம தனுஷ் சார் எல்லாருமே சேர்ந்து இவர் ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உண்மையிலே இந்த படத்துக்கு பெரிய விஷயம். வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் சார், அவர் ஒரு போலீஸாக சின்ன கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிட்டார். அப்புறம் ஈமான் அண்ணாச்சி, இவங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ராதா ரவி சார் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிஷனாக ஒரு சிஎம்மாக நடிச்சிருப்பார். அந்த ட்ரெயினில் வரக்கூடிய விஷயத்தை அவர் அழகாக ஒரு கேஷுவலாக சூப்பராக ஒரு சிம்பிளாக செமையாக நடிச்சிட்டு போயிட்டார். அவன் மனசுலேயே இருக்கான்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு அடுத்த ஒரு பெரிய பலம்னு சொன்னால் நம்ம வெற்றிவேல் மகேந்திரன் கேமராமேன் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பயங்கரமாக மெய்சிலிட்டு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். காட்சிகள் மூலம் நம்மளை உள்ளவே கொண்டு போயிட்டார். முக்கியமாக அந்த சீன்ஸ் வந்து ஃபைட் சீனாக இருக்கட்டும், மேலே ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ரொமான்ஸ் சீனில் வந்து உள்ள ஒரு சில விஷயங்கள், இரவு காட்சிகளாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வெளியே அவுட்டோரில் மேலே வந்து உள்ள ஃபைட் சீன், அதில் உள்ள விஷயங்கள், அவுட்டில் காமிக்கிற விஷயங்களாக இருக்கும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பாலம் இடிஞ்சு விழுகிற ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து நம்மளை தேட்டர் நுனிக்கே அவரோட காட்சி மூலமாக கொண்டு வந்திருக்காரு கூட சொல்லலாம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கே போயிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா கொண்டு போய் சேர்த்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அடுத்து நம்ம மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா நம்ம டீமான் எப்படி பண்ணியிருக்காருன்னா அவர் வழக்கம் போல் எப்பயும் பண்ணுற மாதிரியான சாங் கொடுத்துருக்காரு. போன உசிரிய சாங் கண்டிப்பாக மனசில் நிற்கிது. உண்மையிலே அதை பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஆர்ஆரில் வந்து கொஞ்சம் சவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது சார். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. அடுத்து எடிட்டிங் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரே மைண்டில் குழப்பமாக சூப்பராக நம்மளை எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அடுத்து நம்ம சொல்லணும்னா டைலாக் டெலிவரி தான் இதில் இன்னொரு முக்கியமான பலம். ஏன்னா நகைச்சுவை நிறைந்த ஒரு டைலாக்காக இருக்கட்டும், எமோஷனல் டைலாக்காக இருக்கட்டும், பொலிட்டிஷன் சேர்ந்த சில நகைச்சுவை கலந்த ஒரு டைலாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராகவே டைலாக் இப்போ எழுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கும் கண்டிப்பாக பாராட்டல் தெரிவிச்சாகணும். எங்கள் பொண்ணுங்கள்லாம் பான் ஆர்டிஸ்ட்டு பசங்கிட்ட கேட்டு பாருங்க என்ன மான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவானுங்க. மொத்தத்தில் பிரபு சாலமன் சார் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா தனுஷ் கீர்த்தி சுரேஷ் லவ், அதனுடன்
சேர்ந்த நகைச்சுவை, ட்ரெயினை சுற்றி உள்ள இயற்கை காட்சிகள் மற்றும் ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற ஒரு திரளான விஷயம்லாம் சூப்பராக சேர்ந்து ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் சில விஷயங்களில் கவனம் செலுத்திருக்கலாமோன்னு சொல்லுது. சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் ட்ரெயின் மேலே நடக்கிற ஃபைட் சீனாக இருக்கலாம், கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அடிக்கடி வந்து மலையாளம் பேசுகிறாங்க, தமிழில் பேசினா இன்னும் அழகாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ரசிகர்கள் இயங்குறாங்க. மொத்தத்தில் இந்த தொடரி மெதுவாக ஆரம்பித்தாலும் அதோட வேகத்திலே போய் முடிஞ்சிருது. இப்போ கலக்கல் சினிமாவோட ரிவ்யூவை நீங்கள் பார்த்தீங்க, மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கிறாங்க. பக்காவாக இருக்கு. படம் 100 நாள் தான் தொடரி முடிவில்லை, இதுவே தொடரும். தலைவரால் தான் சம தலைவர் சூப்பர் பிச்சு வந்துட்டா போல, மொத்தத்தில் செஞ்சுட்டா போல.